இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, அப்பாவே, அப்பா பிதாவே, நான் பாட போகிற பாடல், கொடுக்க போகிற செய்தி ஆசீர்வதிங்க. ஆவியானவரே, இந்த மியூசிக் போடுற தம்பியையும் கூட ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல். இயேசுவின் கண்கள் என்ன அழகு, இயேசுவின் கண்கள் அக்கினிமயமான அழகோ கண்கள், என்னை உற்று நோக்கே ஆழம் அறியும் கண்கள். அக்கினிமயமான அழகோ கண்கள், என்னை உற்று நோக்கே ஆழம் அறியும் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள். என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் அன்பரின் அழகு கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் அன்பரின் அழகு கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள். அதின் கொடிகளை ஆராயும் கண்கள், உறங்காதோ என்னை காக்கும் கண்கள், என் இனியரின் இனிய கண்கள், உறங்காதோ என்னை காக்கும் கண்கள், என் இனியரின் இனிய கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள். பாலினால் கழுவிய கண்கள், நேர்த்தியாய் பதித்த ஒப்பற்ற கண்கள், நதியோரம் தங்கும் புறா கண்கள், என்
ராஜாவின் ராஜ கண்கள், நதியோரம் தங்கும் புறாக்கண்கள், என் ராஜாவின் ராஜ கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள். கண்கள் அனுதினம் என்னோடுறவாடும் கண்கள், என் உயிரோடு கலந்த கண்கள், என் உயிரான இயேசுவின் கண்கள், என் உயிரோடு கலந்த கண்கள், என் உயிரான இயேசுவின் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள். அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய கண்கள். பாட்டு கேட்டீங்கல்ல, கர்த்தருடைய கண்கள். கண்ணு, அதாவது இந்த நம்ம மனுஷனுங்களுக்கு எடுத்துட்டோன்னா கண் முக்கியமான ஒரு உறுப்பு. அது இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்படி தானே? கண் இல்லாதவங்களுக்கெல்லாம் கஷ்டம்தான். அதுவும் எனக்கெலாம் 3 வயசுலேயே கண், 3 வயசு வரை கண் தெரிஞ்சது. அதுக்கடுத்து கொஞ்சம் வெளிச்சம் தெரியும், கலர்ஸ்லாம் தெரியும். அதுக்கடுத்து ஒரு 16-17 வயசில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதில் இருக்க வெளிச்சம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு. இந்த பிறவிலே கண் இல்லாமல் விழி இல்லாமல் பிறக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் இருட்டு என்னென்னா ஒன்றுமே தெரியாது. அவங்க தான் கஷ்டம். ஆனால் அதே மாதிரி உலகத்தில் இப்போ மக்களுக்கு கண் நிறைய பேருக்கு நல்லா தெரியுது. எல்லாரும் மெஜாரிட்டி கண் தெரிஞ்சவங்க தான் இருக்கீங்க, பார்வை இருக்குது, அப்படி தானே? அதில் என்னென்ன பார்வை நீங்கள் பார்க்கிங்க? நல்ல பார்வையா, கள்ள பார்வை, கவர்ச்சியான பார்வை, என்ன, அப்புறம் ரகசிய பார்வை, அப்புறம் வேட்டிமையான பார்வை, பெருமையான பார்வை, இப்படி நிறைய இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட பார்வையெல்லாம் விரும்புகிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாங்க, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அப்போ துன்மார்க்கன கர்த்தர் அழிச்சு போடுகிற, அழிக்கிற ஒரு தேவனாக இருக்காங்க. அப்போது கண்ணு, நமக்கு கண்ணு ஆண்டவர் நல்ல அழகான 2 கண்ணு கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்தணும். பரிசுத்தமான வழியில் நம்ம நடக்கிறதுக்கு தான் அந்த கண்ணை பயன்படுத்தணும். அருவருப்பான காரியங்கள், ரகசியமான பாவங்கள், பொல்லாத பாவங்கள், என்ன, நம் தேவன் அருவருக்கத்தக்க ஒரு அருவருப்பான பாவங்கள், அதுக்கெல்லாம் நம்ம கண்ணை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நமக்கு சரீர கண்கள் இருக்கிறது கொஞ்ச நாள் தான். நம்ம உயிர் போகும்போது அதுவும் அவ்வளோதான் அழிஞ்சிரும். ஆனால் ஆன்மீக கண்கள் அழியாது. ஆவியின் கண்கள், கர்த்தர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா ஆன்மீக கண்கள் எப்பவும் இருக்கும். என்ன,
அதான் சொல்கிறாங்கள, கண் இருந்தும் குருடாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல. சில கண் இருந்தும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவரை பற்றியே அறியவே தெரியாது, ஆண்டவர் இயேசுனா யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்காங்கல்ல. எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எந்த ஒரு எப்படி இருக்கணும், நம்ம நீதியாக பேசணுமா, ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் நம்ம கண்களை நல்ல வழியில் நடக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளுக்கு கண்ணு கொடுத்துருக்காங்க. அதை எல்லாரும் நினச்சிக்கிடணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்கு தான் இப்போ கர்த்தரின் கண் எப்படி இருக்கு பாரு. நீதிமொழிகள் 15:3 கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்துல இருந்து நல்லவங்க யாரு, தீயவங்க, நல்லவங்க என்ன செய்யறாங்க, தீயவங்க என்ன செய்யறாங்க, துன்மார்க்கர் என்ன செய்யறாங்க, யார் யார் என்ன பாவத்தில் விழுவுறாங்க, யார் யார் எப்படி அழிஞ்சு போறாங்க, யார் யார் எந்த நிமிஷத்துல எப்படி பேசுறாங்க, எப்படி இருக்காங்க, யார் யார் ஆண்டவரை தேடுறாங்க, யார் யார் ஆண்டவரை தேடலை, யார் யார் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காங்க, யார் யார் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காங்க, யார் யார் ஆண்டவரை நோக்கி உண்மையா தேடுறாங்க, யார் யார் சும்மா சாதாரணமா கர்த்தரை நோக்கி பார்க்காங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருடைய கண்கள் பரலோகத்தில் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிற கண்களாக இருக்கிறது. நல்லவங்களையும் கர்த்தர் பார்க்காங்க. ஏன்னா இவன் நல்லவன், சரி நீதிமானா இருக்கான், அப்போ அவனுக்கு நியாய தீர்ப்பில் அவனுக்கு தண்டனை கிடையாது, அவனுக்கு நித்திய ஜீவன். அவன் கர்த்தர் பார்க்காங்க. அவருடைய கண்களால் பார்த்து தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்க அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் ஒவ்வொருடைய பேரையும் கர்த்தர் எழுதுறாங்க. என்ன, அவங்க கண்கள் சாதாரண கண்கள் இல்லை. அவங்களுடைய கண்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு 14வது வசனம், அக்கினி ஜுவாலை போன்ற கண்ணு. உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய கண்கள் புறா கண்கள், நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட புறா கண்கள் அவருடைய கண்ணு. புறா புறா நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, அந்த பறவை கள்ளம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்ட ஒரு பறவை. அது மாதிரி கர்த்தருடைய கண்ணு கள்ளமில்லாத கண்ணு. என்ன, அவருடைய பார்வை கள்ளமில்லாத பார்வை. மனுஷனை வர்ணிப்பாங்க, ஐயோ அவன் கண்ணு மான் கண்ணு, அவ கண்ணு மீன் கண்ணு, அவ கண்ணு அப்படியே பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உன் கண்ணையே நான் பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க சில படங்கள்ல நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, கண்ணையே பார்த்துட்டு இருக்கணும். அப்போ மனுஷனுடைய கண்ணு அப்படி. ஆனா கர்த்தருடைய கண்ணை நம்ம வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அக்கினி ஜுவாலை போன்ற கண்ணு, புறா கண்ணு. அவருடைய கண்கள் புறா கண்கள். என்ன, அவருடைய கண்கள் எல்லோரையும் கவனித்து கொண்டிருக்கிற கண்கள். அது மனுஷனை அங்கிருந்து எங்க பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கிற கண்களாக இருக்கிறது, நல்லோரையும் தீயோரையும். உபாகமம் 11:12 அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம கர்த்தருடைய கண்கள் எப்படியா, நம்ம தேசத்தை வருஷத்தின் தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் இந்த தேசத்தை விசாரிச்சுக்கிட்டே இருக்குமா அவருடைய கண்ணு. அவருடைய கண்கள் எப்போதும் நம்முடைய தேசத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இதுல உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டவருடைய கண்கள் எப்போதும் என்ன தேசத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கணும். இப்போ நம்ம இந்தியா தேசத்தை எடுத்துக்கோங்க. இந்தியா தேசத்துல எல்லாரும் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தருடைய கண்கள் கண்டிப்பா நம்ம தேசத்தின் மேல வைக்கப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் விசாரிக்கும் தேசம் அப்படின்ற அன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தை
அப்படி சொன்னாங்க. கர்த்தர் விசாரிக்கும் தேசம் அப்படின்னு. இது நம்ம இந்திய தேசம் எப்படி நம்ம இருக்கோமோ அதுக்கேற்றவர் தான் ஆண்டவர் வந்து நம்மளை விசாரிப்பாங்க. விசாரிக்கிறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ வந்து ஒருத்தர் நோயாக கிடந்தா என்ன செய்யுது, எப்படி இருக்க, உனக்கு நோயின்னு சொன்னாங்களே, எப்படி இருக்குது, சுகமாயிட்டா அப்படின்னு கேட்குறது தான். மனுஷனுக்கு மனுஷன் கேட்கணும். ஆனால் கேட்பாங்களா இந்த உலகத்தில்? கேட்காங்களா? அக்கம் பக்கத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன். கதவை போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிடுவாங்க. அவங்க நோயால் சாகுறாங்களோ என்ன, நல்லா இருக்காங்களோ என்னவோ, ஒரு விசாரிக்கவே மாட்டாங்க. அது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் கர்த்தர் உன்னையும் என்னையும் அவர் விசாரிக்கிற தேவன். அதான் அவருடைய கண்கள் வந்து நம்ம தேசத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கணும். அதாவது மேலே ஒரே ஒரு கண்ணு அப்படிம்பாங்கல்ல. அப்போ கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம். என்ன, ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும்ல, இருக்கும்ல. இப்போ நீங்கள் அப்படிலாம் யோசிக்கீங்களா? அன்னைக்கு ஆகார் சொன்னான். அவன் வந்து ஆகார்கிட்ட பேசும்போது நீ எங்கே போகிற அப்படின்லாம் கேட்கும்போது ஆகார் சொன்னான், நீர் என்னை காண்கிற தேவன், நீங்கள் என்னை பார்க்கீங்க அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு ஆபிரகாம் சொன்னான் ஈசா கிட்ட. ஈசா கேட்டான், என்ன அப்பா ஒன்றும் இல்லையே, பலியிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆடு இல்லை, ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவன் ஆபிரகாம் என்ன சொன்னான், அது ஒன்றும் இல்லைம்மா, கர்த்தர் பார்த்துக்குவாங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி கர்த்தர் எல்லோரையும் பார்த்து கொள்கிற ஒரு தேவனாக இருக்காங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்குவாங்க. அப்போது நம்ம நினைக்கணும், நம்ம ஆண்டவர் வந்து அவருடைய கண்கள் நம்மளை எங்கே போனாலும் பார்த்துட்ருக்கு அப்படியே நம்ம நினைக்கணும். இப்போ சாப்பிட போகிறீங்களா, தூங்க போகிறீங்களா, குளிக்க போகிறீங்களா, அப்புறம் வந்து அப்புறம் வேறு எங்கே கிச்சனுக்கு போகிறீங்களா, சமைக்க போகிறீங்களா, நம்மளை கர்த்தர் பார்க்காங்க. அவங்க கண்ணு நம்ம மேலே இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கணும். அப்போ தான் இப்போ சிலர் வந்து வெளியே யார்ட்டையும் அழமாட்டாங்க, உள்ளே குளிக்கும் போது அழுவாங்க. ஏன்னா ஆண்டவற்றை அது அழுகுறது மனுஷங்க பார்க்கக்கூடாதுல்ல. மனுஷங்க பார்த்தா நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்கல்ல, அதனால். அப்போ அது கர்த்தர் பார்க்காங்க, நம்ம அழுகுறத கர்த்தர் பார்க்காங்க. இப்போ கிச்சனில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, கேஸில் ஏதாவது ஒரு இதுனா கர்த்தர் பார்த்து அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுக்காங்க. அப்போ அவருடைய கண்கள் எங்கேயும் இருந்து, எவ்விடத்திலும் இருந்து நம்மை நோக்கி பார்க்கிறது, நம்மை நோக்கி பார்க்கிற கண்களாக இருக்கு. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். அவர் வந்து நம்மளை ஒரு நாளும் கண்டும் காணாத தெய்வம் அல்ல. நம்ம நினைக்கலாம் நம்ம வேதனை யாருக்கு தெரியுது, மனுஷங்களுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளே உனக்கு மூளையில் எதுவும் பிரச்சனைன்னா மனுஷனுக்கு தெரியுமா? மூளைக்காய்ச்சல் வந்ததுன்னா மனுஷனுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தான் தெரியும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன். அவருடைய கண்கள் எப்போதும் நம்ம மேலே நோக்கமாக இருக்கு. யோபு 7:8, நம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாய் இருக்கிறது, நீரோ நானோ இல்லாமற் போகிறேன். அவர் சொல்றாரு, நான் இல்லாமல் போகிறேன், உங்களுடைய கண்கள் என் மேலே தான் இருக்கு, நான் இல்லாமல் போகிறேன். ஏன்னா யோபுக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்ல, எல்லாத்தையும் இழந்துட்டான்ல. யோபு எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். அவன் செல்வம், அவன் ஆடு மாடு, அவன் பிள்ளை எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டான்ல. நிர்வாணமாக இருக்கான். உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு வந்து நோய், புண்ணு. அப்போ எல்லாரும் அவனை கைவிட்டுட்டு ஓடிடுறாங்க. புருஷன், அவன் மனைவி ஓடிடுறா, அவன் நண்பர்கள்லாம் ஓடிடுறாங்க. அதான் யோபு சொல்கிறான், கர்த்தாவே நான் இல்லாமல் போகிறேன், ஆனாலும் நான் இல்லாமல் இருக்க மாதிரி தான் இருக்கேன், ஆனாலும் உங்கள் கண்ணு என் மேலே நோக்கமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர் யோபு சொல்கிறான். சரி, யோபு வந்து எல்லாரும் விட்டுட்டாங்க, ஆனால் கர்த்தர் அவனை விட்டுட்டாங்களா? அவனை விடலைல்ல கர்த்தர். அவனை என்ன செஞ்சாங்க? அவனுக்கு கடைசியில் அவனுக்கு
2 ஆசீர்வாதத்தை 2 மடங்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்கல்ல. அப்போது கர்த்தர் வந்து யோபுவை கைவிடுறதில்ல, கைவிடலை. அதான் நான் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டேன் ஆண்டவரே, நான் ஒரு பரதேசியை போல் ஆயிட்டேன், ஆனாலும் உங்கள் கண்ணு என் மேலே நோக்கமாக இருக்கு. நீங்களும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு என்ன இருக்குது, நான் எல்லாத்தையும் இழந்து நான் நிர்வாணி ஆயிட்டேன், ஒன்றும் இல்லை, வந்தது போல் எல்லா செலவும் போயிட்டு எனக்கு என்ன இருக்குன்னு நான் என்ன செய்வேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் வந்து உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க கண்ணு உங்களை பார்த்துட்டே இருக்கு. நீங்கள் கர்த்தர்ட்ட கேட்டிங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்துருவாங்க. என்ன, யோபுக்கு இழந்ததை எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி கர்த்தர் நமக்கு தருவாங்கல்ல, கண்டிப்பாக தருவாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்காங்க. அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிகள் வந்து அது வந்து பரிசுத்தமான வழி. மனுஷன் நமக்கு வந்து வழிகாட்டினான்னா அது வந்து ஒரு பள்ளமான, அது ஒன்றுக்கு உதவாத மனுஷன் வழிகாட்டும் போது அது தீய வழியில் தான் வழிகாட்டுவான், நரக வழியில் தான் நம்மளை வழிகாட்டுவான். ஆனால் கர்த்தர் வந்து நம்மளை வந்து பரிசுத்தமான வழியில் நம்மளை வழி நடத்துவாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து உனக்கு போதித்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீங்கள் மனுஷங்க சொல்கிற ஆலோசனையை நீங்கள் கேட்கக்கூடாது. என்ன, மனுஷங்க சொல்கிற ஆலோசனை விருதா. அவன் வந்து குளிக்கல போய் விழுவுமா, அவனை போய் விட்டு இவனை போய் விட்டு அவனை அப்படி செய்யும் இப்படி செய்யுமா, அதை கேட்கலாமா? கர்த்தருடைய ஆலோசனை தான் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை வந்து நமக்கு பிரைட்டாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன, அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் வந்து நம்ம மேலே கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், நான் என்ன படிக்கணும், நான் யாரை கல்யாணம் பண்ணணும், நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் இப்படி இருக்கணும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் எந்த வழியில் நடக்கணும் அப்படின்னு ஆலோசனை சொல்லுங்கன்னு நீங்கள் கேளுங்க கர்த்தர்கிட்ட. சிலர் வந்து கர்த்தர்கிட்ட கேட்காம தன்னுடைய ஆலோசனைப்படியே தன்னுடைய யோசனைப்படியே தான் விழுந்த கடைசியில் அவங்க வாழ்க்கையே செதஞ்சு போயிடுது. என்ன, மனுஷன் வந்து முகத்தை பார்க்கான், கர்த்தர் வந்து இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வன், அப்படி தானே? மனுஷன் பார்க்குற விதம் வேற, கர்த்தர் பார்க்குற விதம் வேற. அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் ராஜா கேட்டாங்க கர்த்தர்கிட்ட. பிறகு கர்த்தர் வந்து முதல்ல சவுலை கொடுத்தாங்க. சவுல் ராஜா ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசி வரைக்கும் அவன் தாவீது மேலே பொறாமை வச்சுட்டு அவன் சண்டைன்னு போட்டு ஒரு நிமிஷம் கூட இஸ்ரேல் மக்களை அவன் நல்லாவே வைக்கல. அதான் கர்த்தர் சொன்னாங்க, எனக்கு சவுலை ராஜாவாக்குனது எனக்கு விசனமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் தாவீது அவனை எல்லாரும் சொன்னாங்க, இனி நல்ல ஒரு ராஜா வேணும்னு கேட்கும்போது எல்லாரும் அந்த ஈசாய் வந்து எல்லாரையும் காட்டினா, நீ இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு கடைசியில் தாவீதை ஒரு ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக ஆக்குனாங்க. அப்போது தாவீதுக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்தாங்க, கர்த்தர் தாவீதோடு இருந்தாங்க. அப்போ கர்த்தர் வந்து தாவீதை என்ன சொன்னாங்கன்னா, இவன் வந்து என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க. சவுல் பார்க்குறதுக்கு அழகு தான், உயரம், எல்லாரும் விட அவன் தான் உயரம், ஆனால் அவன்கிட்ட ஒன்றும் குணம் இல்லையே. அது மாதிரி தான் மக்களும் வந்து இந்த சிலர் வந்து பெண் பார்க்க போகிறாங்கல்ல, இந்த வெளி அழகை பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு வந்துடுறாங்க. கடைசியில் கல்யாணம் பண்ணி 4ஆம் நாளிலே டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் மனுஷன் பார்க்குற விதம் வேற, கர்த்தர் பார்க்குற விதம் வேற. ஆண்டவர் வந்து நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவங்க சொல்கிறாங்க, அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. லூக்கா 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, அவர் அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அவளுக்கு தெரியாத ரகசியமோ
மறைபொருளோ ஒன்றும் இல்லை. என்ன, நீங்கள் வெளிச்சத்தை நீங்கள் ராத்திரி இருட்டுக்களை பேசியிருப்பீங்க, அது கர்த்தருக்கு தெரியும். அது ஆண்டவர் பார்த்திருக்கிற தேவன். உன்னுடைய ரகசிய பாவம், நீ அழிவுக்கு நேராக போகக்கூடிய அந்த ரகசிய பாவங்கள், இருட்டில் செய்யக்கூடிய மற்ற பாவங்கள், ஒருவேளை நீ உன் தகப்பனுக்கு உன் தாய்க்கு தெரியாம நீ பாவம் செஞ்சிருக்கலாம். அந்த பாவங்கள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி மாத்திரம் இல்ல, அவருடைய கண்கள் சுற்றி ஆராய்ந்து அறிந்திருக்கிற கண்களாக இருக்கிறது அல்லவா. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இது எரேமியா 3:5-3 கர்த்தாவே உடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. உடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. சத்தியத்தை தான் ஆண்டவர் பார்ப்பாங்க. துன்மார்க்கிற ஆண்டவர் ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க, ரொம்ப நாளைக்கு வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, அவன் எல்லாம் எப்படிலாம் பாவம் செய்கிறான், ஆனால் எப்படி இருக்கான் பாரு, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் தான் நல்லா இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய கண்கள் துன்மார்க்கனையும் பார்த்துட்டே தான் இருக்கும். இன்னைக்கு திருந்துவானா, நாளைக்கு திருந்துவானா, நாளை கழிச்சு திருந்துவானான்னு கர்த்தர் பார்ப்பாங்க. திருந்தலையா ஒரே அடி, அவ்வளோதான், அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அவனுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த நரகம் தான் அவனுக்கு கதி. அதனால அதான் நினைக்கலாம், யாரு பார்க்காங்க, நம்ம செஞ்சால் யாரு பார்க்க போகிறாங்க, இவனுங்க அடிச்சு போட்டால் யாரு பார்க்க போகிறாங்க. சிலர் சொல்லுவாங்கல்ல, உன்னை அடிச்சு போட்டால் என்னன்னு கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த வசனங்களை கேட்டிருக்கீங்களா நீங்கள்? சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்னன்னு கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க யார்? நம் தேவனாகிய கர்த்தர். அவங்க எங்கே இருக்காங்க? பரலோகத்தில் இருக்காங்க. அவருடைய கண்கள், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. என்ன, அவர் அங்கிருந்து பார்க்காங்க. சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய கண்கள் எல்லாம் தேவன் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இதோ ஆமோஸில் கடைசியாக ஒரு வசனம், ஆமோஸ் 9:8 இதோ கர்த்தருடைய கண்கள், கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவம் உள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிறது. பாவம் உள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிறது. அப்போ பாவம் செஞ்சோன்னா யாரும் தப்பிக்க முடியாது. பாவத்துக்கு விரோதமாக, பாவம் செய்கிறவங்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. இதை நம்ம மனசில் வச்சு என்ன செய்யணும், பரிசுத்தமாக வாழணும். ஆண்டவருடைய கண்கள் எல்லா இடத்துலையும் நம்ம நோக்கி பார்க்கறது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படுத்தணும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபம். இறக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆவியானவரே, நாங்கள் கொடுத்த பாடல் செய்திகள்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய கண்கள் எல்லா இடத்திலும் இருந்து எங்களை நோக்கி பார்க்கிறது ஐயா, அதற்காக நன்றி சொல்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்குற கண்களாக இருக்கிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. ஏசப்பா, எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்கள். அவங்களுக்கு என்னென்ன கவலை, கஷ்டம், பிரச்சனை இருக்கோ எல்லாவற்றிலும் இந்த விடுதலையை கொடுங்க. என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாவற்றிலும் இந்த விடுதலையை கொடுங்க. கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், நரம்பு வலி, கேன்சர், பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், பிரெயின் கேன்சர், ஆண்டவரே, லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சர், இன்னும் கிட்னி கேன்சர், எல்லாவற்றிலும் இருந்து, எல்லா கேன்சர்லேருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுங்க. மர்ம காய்ச்சல், மர்ம நோயிலேருந்து விடுதலையை கொடுங்க ஆவியானவரே. ஏசப்பா, பக்கவாதத்தால் படுக்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய படுக்கையை மாற்றி போடுங்க ஆவியானவரே. கடன் பிரச்சனையால் ஐயோ இவ்வளோ கடன் இருக்கே, நான் என்ன செய்யன்னு சொல்லி வேதனைப்படுற மக்களுக்கு கடன் பாரத்திலேருந்து விடுதலையை கொடுங்க ஆவியானவரே. கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டே, நான் எவ்வளோ நாள் டயாலிசிஸ் பண்ணேன்னு சொல்கிற மக்களுக்கு புது கிட்னியை கொடுங்க. ஐயோ, பீடி சிகரெட்லாம் என்னால் குடிக்காமல் இருக்க முடியலையே, என்னால் மதுபானம் அருந்தாமல் இருக்க முடியலையே, எனக்கு நுரையீரலாம்
அழிஞ்சு போச்சேன்னு கவலைப்படுற மக்களுக்கு, குடி பிரச்சனை ஆண்டவரே, இந்த பீடி சிகரெட் இதிலெல்லாம் இந்த விடுதலை கொடுங்க. நல்ல புது லங்ஸை கொடுங்க ஆவியானவரே. படித்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் நடக்காத ஆண்களுக்கு பெண்களுக்கு ஏற்ற வழியிலே திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. ஐயோ, கல்யாணம் ஆகி எவ்வளோ நாளாவது எனக்கு குழந்தையே இல்லையேன்னு வேதனைப்படுற மக்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுங்க ஆவியானவரே. பிரசவத்துக்காக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு நார்மலான பிரசவத்தை கட்டளையிடுங்க. இந்த உலகத்தில் கூட இருக்கக்கூடிய 800 கோடி மக்களும் எங்கள் அப்பாவுக்கு தான் சொந்தம். ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப இயேசு அறிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. மழை இல்லாத இடத்துக்கு மழையை கொடுங்க. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிலிருந்து விடுதலையை கொடுங்க ஆவியானவரே. நீங்கள் தான் விடுதலையை கொடுக்கணும் ஆவியானவரே. ஏழை விவசாயிகள் உண்டு செழிச்சிருக்கட்டும். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சித்தமான நல்ல ஒரு தலைவர்களை ஆவியானவரே ஏற்படுத்தி கொடுங்க. நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆண்டவரே. நாடுகளுக்கிடையே சமாதானத்தை கொடுங்க. இந்தியா இலங்கை, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா, இந்தியா அண்டை நாடுகள், அமெரிக்காவில் வெள்ளைக்காரங்களுக்கும் கருப்பின மக்களுக்கு இடையில சமாதானம் வரட்டும். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில சமாதானம் வரட்டும். இஸ்ரேலுக்கும் காசாவுக்கு இடையில சமாதானம் வரட்டும். சமாதானத்தின் தெய்வம் தாவே சமாதானத்தை கட்டளையிடுங்க. எல்லா மக்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எந்த ஒரு ஆபத்துகளுக்கும் மோச நாசங்களுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். தேர்கள் வேண்டாம், சிலைகள் வேண்டாம், விக்கிரகங்கள் வேண்டாம். எல்லாம் உடைச்சி நொறுக்கப்படட்டும் ஆவியானவரே. புது அமெரிக்கா தேசம், புது இஸ்ரேல் தேசம் உருவாகணும். புது உலகம் உருவாகணும். 800 கோடி மக்கள் எங்கள் அப்பாவுக்கு தான் சொந்தம். ரகசிய வருகையில் நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். அந்தி கிறிஸ்து ஆட்சியில் நாங்கள் ஆண்டவரே உங்களுக்காக தான் நாங்கள் வைராக்கியமாக இருக்கணும். 666 லட்சத்தை தரிக்கக்கூடாது. மீதியான நேரம் முழுதே பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கே கனமும் வல்லமையும் மகிமையும் உண்டாகட்டும். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 9487549354 9487549354.